பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கிற புது கிருபை, அது சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் அதனுடைய 3வது வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்றால், கர்த்தருடைய வேதத்தில் ஒரு மனிதன் பிரியமாக இருக்கும்பொழுது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய மாபெரும் பாக்கியம். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இந்த சங்கீத புஸ்தகம் அப்படின்னாவே நமக்கு யார் ஞாபகம் வருவா தெரியுமா? சங்கீதக்காரனாகிய தாவீது. அவன்தான் பெரும்பாலும் நிறைய சங்கீதங்களை எழுதி வைத்திருக்கிறார். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதை அவனுடைய குடும்பம் மறந்தது, அவனுடைய உறவுகள் மறந்தது. அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். ஆனால் தேவன் அவனை நினைத்தருளினார். ஏன் அவனை நினைத்தருளினார் என்றால், அந்த சங்கீதத்தை அந்த பாடல்கள் மூலமாக துதியை செலுத்தி தேவனுடைய இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்கும்படி அவன் செய்து கொண்டிருந்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் துதிக்க 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 தான் கிருபை பெருகி கொண்டே இருக்கும் என்று வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. பாருங்களேன், அவன் வனாந்தரத்தில் இருந்தாலும் அவன் துதிச்சான், அவன் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். எனவே வேதம் அழகாக சொல்லுது, தாவீது சென்ற இடத்திலெல்லாம் புத்திமானாய் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். 1-2 சொல்ல முடியாது, நிறைய விஷயங்கள். பாருங்களேன், அவனை தேடிதான் அழைப்பு வந்தது. அவனை தேவன் அரியணையில் உட்கார வைத்தார். வேதம் சொல்லுகிறபடி அவனை தேவன் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவராக கண்டார். ஏன்னா, எனக்கு சித்தமானதையெல்லாம் அவன் செய்வான்னு சொல்லி நல்ல ஒரு வாக்கு தத்துவத்தையும் நல்ல ஒரு விட்னஸையும் அவன் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நல்லா துதிப்போம், வேத வசனத்தை படிப்போம், அதில் பிரியமாக இருப்போம், அதை தியானிப்போம். நிச்சயமாக கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற மாபெரும் காரியத்தை, மாபெரும் ஆச்சரியமான நன்மைகளை நமக்கு கொடுத்து, உங்களுக்கு கொடுத்து, எனக்கு கொடுத்து, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசிப்போம், வெற்றி பெறுவோம். நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். God bless you all.